த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது த ஃபேமிலி மேன் சீசன் 3யோட விமர்சனம். சீசன் 1 அண்ட் 2 ரெண்டுமே சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து சக்கப்போடு போட்டது ஓடிடி பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சீசன் 1 அண்ட் சீசன் 2 பார்த்துட்டு தான் சீசன் 3 பார்க்கணுமானா அப்படிப்பட்ட கட்டாயம் இல்லை. ஆனால் பாத்திரங்களோட இன்ட்ரோ நமக்கு கிடைக்காது, அவ்வளோதான் பிரச்சனை. சீசன் 1ல காஷ்மீர், டெல்லி, பாகிஸ்தான் அப்படின்லாம் கதை நகரும். மிஷன் ஜுல்ஃபிகார் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போகிறது என்ஐஏ உடைய டாஸ்க் ஃபோர்ஸுக்கு தெரியுது. அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன, அதை எப்படி இவங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிற பாணியில் கதை நகரும். ரொம்பவே அட்டகாசமாக எடுத்திருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரொம்பவே நல்ல சீசன் இது. சீசன் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் சமந்தா முக்கிய வேடத்தில் நடித்ததுனாலையும் கிட்டத்தட்ட பாதி கதாபாத்திரங்கள் தமிழ்லேயே பேசினதுனாலையும் நம்ம ஊரில் இது ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. சமந்தா ஒரு இலங்கை போராளியா நடிச்சிருப்பாங்க. கூடவே சீரீஸோட ஹீரோ ஃபேமிலி மேன் மனோஜ் பாஜ்பாயோடைய மனைவியா பிரியாமணி நடிச்சிருப்பாங்க. இதனால ஒரு லோக்கல் கனெக்டோடவே இந்த மொத்த சீரீஸும் இருக்கும். இந்த 3வது சீசன்லயும் புது வில்லன் பாத்திரங்கள் வருவாங்க. விஸ்வரூபத்தில் அறிமுகமான ஜெய்தீப் அஹ்லாவத் மற்றும் நிம்ரத் கௌர் இந்த மாதிரி பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் விஜய் சேதுபதி கூட ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காரு. நார்த் ஈஸ்ட் இந்தியா மியான்மார்ல கதை நடக்குது. அங்க உள்ள மிலிட்டன்ட் குரூப்ஸோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஊர்ல அமைதி வளர்ச்சி பணிகள்னு கொண்டு வர இந்திய அரசு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யுது. அதை முறியடிக்க சில வெளிநாட்டு சக்திகள் குண்டு வெடிப்பு, கலவரம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. இதுல நம்ம ஹீரோ ஃபேமிலி மேன் ஸ்ரீகாந்த் வேலை செய்யற என்ஐஏ உடைய டாஸ்க் ஃபோர்ஸ்ல உள்ள ஒரு பெரிய அதிகாரி கொல்லப்படுறாரு. ஆனா இந்த தாக்குதல்ல எப்படியோ தப்பி பிழைக்கிற ஸ்ரீகாந்த் திவாரி மேலேயே என்ஐஏ சந்தேகப்படுது. ஆனா இந்த தாக்குதலை நேர்லயே பார்த்த சாட்சியான ஸ்ரீகாந்த் இதை செஞ்சது ருக்மா அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ரக் ஸ்மக்லர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஜெய்தீப் அஹ்லாவத் நடிச்ச பாத்திரம் தான் இந்த ருக்மா. இவர் வேலை செய்யற என்ஐஏவே ஸ்ரீகாந்த சந்தேகப்பட்டு தேட ஸ்ரீகாந்த் ருக்மாவை தேடி போக தலைமறைவாராரு. இதுல இவரோட குடும்பமே மொத்தமா வேற டார்கெட் ஆகுது. மும்பை, டெல்லி, நாகாலாந்து, மியான்மார், லண்டன்னு பல இடங்கள்ல நடக்கிற மாதிரி இந்த சீசன் கதை நகருது. மேல என்ன ஆகுது, இதுதான் இந்த சீசனோட மீதி கதையே. முதல்ல இந்த மொத்த சீரீஸோட நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா, இதுல வர பாத்திரங்களான ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லாம ஜே.கே. மற்றும் இவருடைய பல டீம் மெம்பர்ஸ், அவருடைய மனைவி பிரியாமணி மற்றும் மகன், மகள் எல்லாரையும் வச்சுதான் இந்த கதையை நகரும். ஹீரோங்கிறதுனால இவரே எல்லா வேலையும் செய்ய மாட்டாரு. அதே மாதிரி எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாரு. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் விடாமுயற்சியோட காரியத்தை செய்யற மாதிரியான ஒரு பாத்திர படைப்பு தான் இவரோடது. இதுதான் இந்த சீரீஸோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். 2வது ஸ்ட்ரென்த், இதுல எப்பயுமே இழையோடுற அந்த நகைச்சுவை கலந்த வசனங்கள். கதை நார்மலா இந்த துப்பாக்கி, வெடிகுண்டு, தீவிரவாதம் அப்படின்னு சீரியஸா இருந்தாலும் இந்த அப்ரோச் மூலமா கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமா எல்லாம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இது ஹீரோ மட்டும் இல்லாம வில்லன் பாத்திரங்களோட பர்சனல் லைஃப் மற்ற பரிமாணங்களையும் டெவலப் பண்ணி எழுதியிருப்பாங்க. எஸ்பெஷலி சீசன் 2ல சமாந்தாவோட பாத்திரம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் போராளி ரொம்பவே தத்ரூபமா எழுதப்பட்டது. சமாந்தாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அமக்கலமா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தேவதர்ஷினி பாத்திரமும் ரொம்பவே நல்லா வந்திருக்கும். ஒரு நல்ல ஒரு காமெடி ரிலீஃபாகவும் அந்த பாத்திரம் இருந்தது. இந்த சீசன்லையும் ஜெய்தீப் அஹ்லாவத் ஒரு வில்லனா மட்டும் காட்டாம அவரையும் ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி காட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க. இதுவும் இந்த சீரீஸோட ஒரு நல்ல விஷயம், பாராட்டுகள். எல்லாத்துக்கும் மேல இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்கா இல்லாம மெயின் ட்ராக்கோட விறுவிறுப்பு,
கொஞ்சம் கூட குறையாம ஸ்கிரீன் பிளே மற்றும் எடிட்டிங் இருக்கிறது இந்த சீரிஸோட இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த். இது எல்லாமே 3வது சீசன்லயும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. குறைன்னு சொல்லணும்னா, இந்த 3வது சீசன்ல பெரிய குறை எனக்கு இதோட கதை தான். முதல் சீசன்ல டெல்லியில அட்டாக்கு, 2வது சீசன்ல இலங்கை தீவிரவாதியோட அட்டாக்குன்னு ஒரு முக்கிய சதி வேலை, ஒரு முக்கிய வில்லன். அதை எப்படி ஹீரோவும் அவருடைய டீமும் முறியடிக்கிறாங்க, இப்படின்னு தான் கதை நகரும். ஆனா இந்த சீசன்ல அந்த மாதிரியான ஒரு கீ எலிமெண்ட்டே மிஸ்ஸிங்கா இருக்கு. 7 எபிசோட்லயும் ஏதேதோ விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இது கடைசியில அப்பா ஜெயிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த டிசப்பாயின்மெண்ட் போக போக நமக்கு பில்ட் ஆகிட்டே போகும். இதுக்கு மேல விவரமா என்னால சொல்ல முடியாது, ஸ்பாய்லர் ஆயிடலாம். என்ன ஒண்ணே ஒண்ணு, இந்த சீசன் ஒரு கிளிஃப் ஹேங்கர் எண்டிங்கோட முடியுது. ஹீரோ, வில்லன் எல்லாருமே ஒரு தொங்கல்ல தான் இருக்காங்க. அடுத்த சீசன்ல கதை ப்ரொசீட் ஆனா தான் என்ன ஆச்சு அப்படின்னே தெரியும். பார்க்கலாம். 2வது பெரிய டிசப்பாயின்மெண்ட், ஜெயதீப் அகலாவத் மிகப்பெரிய நடிகர், பயங்கரமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் உண்டு அவருக்கு. டயலாக் டெலிவரி எல்லாத்துலேயுமே கலக்குவார் அவரு. ஆனா இவரோட பாத்திரத்தை சரியாவே உபயோகப்படுத்தல. ரொம்பவே இந்த பாத்திரத்துக்கு ஸ்கோப் கம்மியா வச்சுட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் ரொம்ப எதிர்பார்த்ததுனாலயோ என்னவோ இது எனக்கு ரொம்பவே ஏமாற்றமா இருந்தது. அடுத்த சீசன்லயாவது இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடைசியா லொகேஷன்ஸ், செட்டு, சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம்ஸ், ஸ்டண்ட்ஸ்னு எல்லாமே இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு பெரிய பட்ஜெட்ல அமகலப்படுத்தியிருப்பாங்க. ஓடிடியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே இதுதான். டைரக்டர் மற்றும் டெக்னிக்கல் டீமுக்கு நம்முடைய பாராட்டுகள். சரி, அப்போ இந்த சீசனை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. குடும்பத்தோடய பார்க்கலாம். ரொம்பவே பொழுதுபோக்கான ஒரு சீரியல் தான் இது. ஃபேமிலி மேன் சீசன் 1 மற்றும் 2க்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். ஆனா இந்த சீசன் 3க்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.